ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மீன் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம். இந்த மீன் ஃப்ரை பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதே போல் மசாலா வந்து எண்ணெயில் கொஞ்சம் கூட உதிராமல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீன் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியே குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துக்குங்க. நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் வேணா சேர்த்துங்க, வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக ஒரு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றி இப்போ எல்லா பொருளுமே சேர்த்தாச்சு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம சேர்த்த மசாலா பொருள் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ மசாலா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் இதில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மீன் பார்த்திங்கன்னா நான் 1.5 கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். நம்ம 1.5 கிலோ மீனையும் அப்படியே மசாலாவில் சேர்க்காமல் ஒரு 4 பீஸ் எடுத்துகிட்டு மசாலா நல்லா புரட்டி எடுத்துகிட்டு புரட்டினதுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க மீன் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா மசாலா வந்து எல்லா மீன்லேயும் வந்து ஈவனாக இருக்கும். இப்போ எல்லா மீனும் நம்ம வந்து மசாலாவில் நல்லா புரட்டி எடுத்தாச்சுங்க. இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம வெயிலில் வச்சிடலாம். வெயிலில் வச்சு ஒரு 1 ஹவர் போல் இது நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ மீன் ஊற வச்சு 1 ஹவர் ஆயிடுச்சுங்க. எண்ணெயும் சூடாகிடுச்சு. மீன் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். மீனை 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃபயரில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம மீன் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள் மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் வந்திருக்கு. அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.